வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி தைப்பூசம் ஸ்பெஷல், முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான திணை லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். February 1 தைப்பூசம் வருது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் திணை எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். திணையை வாஷ் பண்ணியாச்சு. வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு 2 to 3 hours நல்லா ஊறட்டும். திணை ஒரு 3 ஹவர்ஸாக நல்லா ஊறியிருக்கு. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிய விட்டுடலாம். இப்போ இதை க்ளீனான ஒரு ஒயிட் கிளாத்தில் காய வைக்க போகிறோம். ஃபேனுக்கு நேராக காய வச்சா போகிறோம். பாருங்கள், திணை நல்லா காஞ்சாச்சு. இப்போ இதை வறுத்துக்கலாம். வாணலியில் நம்ம காய வச்ச திணையை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா வாசனை வருது. வறுக்கும் போதே 4 ஏலக்காயும் போட்டு வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக பொடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். இதை ஒரு பேசனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 2 கப் திணை எடுத்துருந்தேன். 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 3 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். முருகனுக்கு திணை ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? தேன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச திணை மாவில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக பிடிக்க வேண்டியதான். நெய் பத்தலைன்னா உருண்டை பிடிக்க முடியாதுங்க. அப்படி பிடிக்க முடியலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஒரு வாரம் வரைக்குமே இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட திணை லட்டு ரெடி. இந்த தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக முருகருக்கு நைவேத்தியமாக இந்த திணை லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ.